தீவிர புயலாக வலுவடைந்த ரமல் புயல் வங்கதேசம் மற்றும் மேற்கு வங்கம் அருகே கரையை கடந்த நிலையில் மேற்கு வங்கத்தின் சாகர் தீவு பகுதியில் பலத்த சேதம் ஏற்பட்டது. மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வடக்கு திசையில் நகர்ந்து வடக்கு மற்றும் அதனை ஒட்டியுள்ள மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் ரமல் புயலாக மாறி வலுப்பெற்றது. தீவிர புயலாக வலுவடைந்த ரமல் புயல் இரவு 10:30 மணி முதல் 12:30 மணி வரை வங்கதேசம் மற்றும் மேற்கு வங்கம் அருகே கரையை கடந்தது. கரையை கடக்கும்போது மணிக்கு 110 முதல் 120 கிலோமீட்டர் வேகத்திலும் அவ்வப்போது 135 கிலோமீட்டர் வேகத்திலும் பலத்த காற்று வீசியது. ரமல் புயலின் தாக்கத்தால் மேற்கு வங்கத்தின் சாகர் தீவு பகுதியில் பலத்த சேதம் ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து சேதமடைந்த பகுதிகளில் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் தீவிர மீட்புப் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். ஐபிஎல் கிரிக்கெட் இறுதிப் போட்டியில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் கொல்கத்தா அணி அபார வெற்றி பெற்றது. 17வது ஐபிஎல் கிரிக்கெட் திருவிழாவில் சென்னை சேப்பாக்கத்தில் நேற்றிரவு அரங்கேறிய இறுதிப் போட்டியில் முன்னாள் சாம்பியன்களான கொல்கத்தா நைட் ரைடர்ஸும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியும் மோதின. இதில் டாஸ் வென்ற சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி முதலில் பேட்டிங் செய்தது. 18.3 ஓவரில் 113 ரன் சேர்த்து ஹைதராபாத் அணி ஆல் அவுட் ஆனது. இதைத் தொடர்ந்து 20 ஓவரில் 114 ரன் எடுத்தால் வெற்றி என இலக்குடன் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் களமிறங்கியது. இதில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி 10.3 ஓவரில் 2 விக்கெட் இழப்புக்கு 114 ரன் எடுத்து 8 விக்கெட் வித்தியாசத்தில் வென்றது. ஏற்கனவே 2012, 2014 சாம்பியன் பட்டம் வென்றிருந்த கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் தற்போது 3வது முறையாக கோப்பையை வசப்படுத்தியது. 9 துறைமுகங்களில் ரமல் புயல் காரணமாக ஏற்றப்பட்ட 2ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு இறக்கப்பட்டது. வடக்கு வங்கக்கடலில் உருவான ரமல் புயல் நள்ளிரவு வங்கதேசம் மற்றும் மேற்கு வங்கம் அருகே கரையை கடந்த நிலையில் 9 துறைமுகங்களுக்கு விடுக்கப்பட்ட புயல் எச்சரிக்கை தளர்வு செய்யப்பட்டுள்ளது. சென்னை, கடலூர், நாகப்பட்டினம், எண்ணூர், காட்டுப்பள்ளி, புதுச்சேரி, காரைக்கால், பாம்பன், தூத்துக்குடி ஆகிய 9 துறைமுகங்களில் ஏற்றப்பட்ட 2ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு இறக்கப்பட்டுள்ளது. பீகாரில் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பிரதமர் மோடி காங்கிரஸை இழிவாக பேசியதாக பிரியங்கா காந்தி கண்டனம் தெரிவித்துள்ளார். பீகாரில் நேற்று முன்தினம் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி, வாக்கு வங்கிக்காக இந்தியா கூட்டணி கட்சித் தலைவர்கள் முத்ரா நடனம் கூட ஆடுவார்கள் என்று கூறியதாக காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். முத்ரா நடனம் என்பது முகலாய மன்னர் சபையில் பெண்கள் ஆடிய கவர்ச்சி நடனம் என்று சிலர் விளக்கம் அளித்திருக்கின்றனர். சுதந்திர இந்தியாவில் இந்த அளவுக்கு தாழ்த்து ஒரு பிரதமரும் பேசியதில்லை என்றும் பிரியங்கா காந்தி சாடியுள்ளார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.